எந்த காரியங்களாக இருந்தாலும் மாணவம் எதுவும் உன்னை கலக்க முடியாது. நீங்கள் தனித்து நிற்க முடியும். எந்த களிம்பும் உன் ஆன்மாவில் சேராது. தூய ஆவியோடு கலந்து உன் ஆன்மா நிற்கும்போது எந்த களிம்பும் சேராமல் தூய நிலையில் நாம் நிற்க முடியும். ஆணவத்தின் தன்மைகளை, அதனுடைய பேராபத்தை பார்த்தோம். திருவருளின் அவசியத்தை நாம் பார்த்தோம். தூய ஆவியானவர் நம்ம உள்ளத்திலே, திருவருள் நம்ம உள்ளத்திலே கலந்து நிற்கும்போது ஆணவத்தின் கூர் மழுங்கடிக்கப்பட்டு வீழ்த்தப்படுகிறது. நன்றி, வணக்கம்.